பாரு, கியூட்டா இருக்குல்ல? ஆசம். நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? ஐ மீன், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். உன் குரலை கூட எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். என் கூட அகாடமி டெலக்கத்தானுக்கு வந்தானே, ஆ பார்ட்டிக்கு வீட்டுக்கும் வந்திருக்கான். ஆ அன்னைக்கு பார்ட்டி சூப்பரா இருந்தது. அதோட உங்க வீடு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நீ 2 செகண்ட்ஸ்ல ஓடி போயிட்ட. எனது 2 செகண்ட்ஸா? இல்ல நாங்க ரொம்ப நேரம் இருந்தேன். நீ காணாம போயிட்ட. நோ, நான் இன்னைக்கு காணாம போயிருக்கேன். ஆமா பீட்டர், நீ டிசில எப்பவுமே காணாம போவியே, அந்த மாதிரி காணாம போயிட்ட. டிசியில் நடந்தது கொடுமையான விஷயம். உண்மையிலேயே அதை மறக்கவே முடியாது. ஆமா, உன் ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் எலிவேட்டரில் இருந்தவங்களை எப்படி காப்பாற்றினான்னு சொல்றியா? அது அது நான் மேலே போல கீழே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்பைடர்மேன் தான் வந்து எல்லாரையும் காப்பாத்தினாரு. புத்திசாலி ஸ்பைடர்மேன். டாட், சிக்னல். வந்துட்டோம், இறங்கிக்கோங்க. தேங்க்ஸ் டாட். சரி, நீ உள்ள போ பபுல்மா. நான் பீட்டர் கிட்ட கொஞ்சம் ரேம்பம் பாடணும். அவர் பேசுறத கண்டுக்காத. லவ் யூ. லவ் யூ பபுல்மா. சீக்கிரம் வந்துருங்க. ம் என் பொண்ணுக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் தெரியாது. என்னை பற்றியும் தெரியாது, உன்னை பற்றியும் தெரியாமல் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் இருக்கணும். என்னை பற்றின ரகசியம் கடைசி வரைக்கும் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா பீட்டர், எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். நீ என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போது கடைசியாக நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ மறக்கணும். அந்த கதவு கிட்ட போகிறதுக்குள்ளே உன் மைண்டில் இருக்கிற எல்லாமே நிரந்தரமாக அழிஞ்சிடணும். நீ மறுபடியும் என் பிஸ்னஸில் தலையிட்ட உன்னையும் உன்னை நேசிக்கிறவங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் கொன்னுடுவேன். என் குடும்பத்தை காப்பாற்ற நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். புரியுதா? ஹே, உனக்கு நான் உயிர் பிச்சை போட்டிருக்கேன். அதை காப்பாற்றிக்க. சரி. அந்த பயம் இருக்கணும். மறந்துடாத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ண. ஓகே? நல்லா சிரிச்சுக்கிட்டே போ. ஹேய், நான் வந்துட்டேன். ஓ ஏய் பீட், எனக்கு சரியா கேட்கல. கிட்ட வா. இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. பரவாயில்லையே, இவ்வளோ சொல்லியும் வந்துட்ட. நிஜமாவே உனக்கு தைரியம் ஜாஸ்தி பீட்டர். அதனால தான் உன்னை லிஸுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். நீ தடவை என் வீட்டுக்கு வரும்போது எனக்கு எதுவும் தோணலை. அப்புறம் பிடிச்சிருச்சு. அவளை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை. இல்லை பீட்டர், இதெல்லாம் அவளுக்காக தான் பண்றேன். அவள் ஃபியூச்சருக்காக. அவள் நல்லா இருக்கணும்ல. ஆமா, இனிமே அவ நல்லா இருக்கும். பீட்டர், நீ சின்ன பையன். இந்த உலகத்தை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. ஆமா, தெரியாதுதான். ஆனா தப்பு பண்றவங்களை எனக்கு நல்லா தெரியும். ஸ்டார்கோட கம்பெனில மட்டும் என்ன செய்யறாங்கன்னு நினைச்சேன். அதான் உன் பாஸ் பொம்மைய செய்யறாரு. பீட், அவங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க பணமும் பதவியும் இருக்கிறதுனால அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. ஆனா உன்னையும் என்னையும் எடுத்துக்க அடிமையா ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க.
நான் ரோடு போடுவேன், நீ நாட்டுக்காக சண்டை போட்டு உயிரையே கொடுப்ப. ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. கடைசி வரைக்கும் கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க காலடியிலே இருக்க வச்சிருவாங்க. இதுவா வாழ்க்கை? நான் சொன்னது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? என் உலக அனுபவத்தை உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்கிட்ட வெட்டியா பேச எனக்கு இப்ப நேரம் இல்லை. I'm sorry, Peter. எதுக்காக சாரியை வேஸ்ட் பண்ற? அதால என்ன தொட கூட முடியல. பொறுமையா இரு, அவசரம் எதுக்கு? எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். போய் அவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வரேன். நீ அடங்க மாட்ட. பாக்ஸ் அப்படியே இருக்கு. விங்ஸ், உங்க விங்ஸ் வெடிச்சு செதற போகுது. என்ன போக விட்டு பீட். நான் உங்களை போக விட மாட்டேன். Ah!